ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தி வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. எக் ரோல் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது செய்கிறதுக்கு 1 கப் அளவுக்கு கோதுமை மாவை பிசைஞ்சு நல்ல இந்த மாதிரி 5 பால்ஸாக எடுத்து உருட்டி வச்சுருக்கேன். இது இருக்கட்டும். ஃபஸ்ட்டு இதுக்கு ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 3 முட்டையை அவிச்சு வச்சுருக்கேன். இதை நம்ம நல்லா ஃபஸ்ட்டு சீவி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சீவிக்கலாம். அடுத்து ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். அதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஜீரகம் போட்டுக்கலாம். கூடவே ஒரு பல்லாரியை சின்ன சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இப்போ நான் உள்ளே சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் கண்ணாடி பதம் ஆகிற வரை வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌன் ஆகணுன்ற அவசியம்லாம் இல்லை. இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இது பச்சை வடை போகிற வரை வதக்கி விட்டுக்கலாம். இது பச்சை வடையெல்லாம் போனதும் நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்து இதையும் பச்சை வடை போகிற வரை வதக்கி விட்டுக்கிறேன். இது பச்சை வடையெல்லாம் போனதும் நம்ம சீவி வச்சுருந்த முட்டையை உள்ளே சேர்த்துக்க போகிறோம். முட்டையை சேர்த்துட்டு 2 நிமிஷம் வதக்கினா போதும். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா ஆல்ரெடி அது நம்ம அவிச்சு தான் எடுத்திருக்கோம். அந்த மசாலாலாம் முட்டை மேலே கோட்டாகிற அளவுக்கு வதக்கி விட்டால் போதும். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி அதையும் ஒரு தடவை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து சப்பாத்திக்கு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். இதோட கார்னர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி வெட்டி எடுத்து வச்சிடலாம். இதெல்லாம் எடுத்ததும் சென்டரில் லைட்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சிடலாம். 1 ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சு இதை மெதுவாக ரோல் பண்ணி விட்டுக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு மைதா மாவு 1 ஸ்பூனை பேஸ்ட் மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். அதை இப்போ தடவிட்டு நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 2 சைடும் தேய்ச்சி 2 சைடுமே நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது நீங்கள் நல்லா ப்ரெஸ் பண்ணலைன்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது ஸ்டஃபிங் வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் பொரித்து எடுக்க போகிறோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 2 போட்டு பொரித்து எடுத்துக்க போகிறேன். இது ரொம்ப நேரம் பொரியணுன்ற அவசியம் இல்லை. நம்ம பூரி எப்படி சுடுவோம் அந்த மாதிரி சுட்டு எடுத்துக்கலாம். லைட்டாக 2 சைடு அப்படி திருப்பி போட்டு 2 மினிட்ஸில் ரெடி ஆகிடும் நமக்கு. பாருங்கள், சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எக் ரோல் ரெடி ஆகிடுச்சு. இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் டே.